சிவன் காலத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சவிக்கமா எங்க அப்பனுக்கு புள்ள. பரவாயில்லையே, இன்னைக்கு நல்லா சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு புள்ளையா? ஆமா. ரொம்ப அதிசயத்தை கண்டையா? அதிசயம் தானே. நான் அதிசயம் தானையா? அதிசயம் தான் நானே. அதிசயம் தானா? இல்ல ஐயா யாருன்னு? ஐயா எங்க அப்பாவுக்கு புள்ள. ஐயாருன்னா 30யா? உங்களதுல எனக்கு 30. நான் எங்க அப்பாவுக்கு புள்ள. அப்பாவுக்கு பிள்ளைன்னு தெரியும். அப்ப நோத்தாவுக்கு பிள்ளை இல்ல. எங்க அப்பாவுக்கு தான் புள்ள. இல்ல நோத்தாவுக்கு பிள்ளை இல்ல. அப்பாவுக்கு படைச்சது எங்க அப்பா தானே. அப்பா தான் படைச்சாரா? சரி. நீங்க தான் உங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கலாம். நான் அப்ப எங்க அப்பாவுக்கு தான் புள்ள. அப்பாவுக்கு பிள்ளை. தாங்கள் யாரு? நான் யாரா இருக்கட்டும், நீங்க யாரு? அதான் எங்க அப்பாவுக்கு பிள்ளைன்ட்டேன். பிள்ளைன்றது எல்லாம் தெரிய தெரியுது. இல்ல நீங்க யாருங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? யார்? நானா? என்ன பார்த்தா தெரியும் இல்லையா? தெரிஞ்சாதான் ஏன் உங்களை கேட்கிறேன். நீங்க சொல்ல மாட்டீங்களோ? ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களோ? நான் தான் கேட்கிறேனே. நான் தான் சொல்றேனே. நீ கேட்கணுமே கிட்ட நாங்க சொல்றது மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி சொல்றது மாதிரி சொன்னா கேட்கறது மாதிரி கேட்பேன். அப்ப கேளுங்க. அப்ப சொல்லுங்க. எதை சொல்லணும்? எதை கேட்கணும்? கேட்கறத கேளுங்க. சொல்றத சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன கேட்கணும்? நீங்க தானே கேட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க. என்னத்த சொல்லணும்? என்னத்த கேட்கணும்? யார் எங்க இருக்குன்னு கேட்டீங்க. யார்? சாமியார போய் வழி மறைச்சு சாமி யாரையும் கேக்குறீங்க. என்னை வாங்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கவன் தானே பேசுறான். ஏன்னா நீங்க பூலகவாசி. என்ன போய் நீ வாங்க முடியுமா? உங்களை வாங்கி என்ன நானா வேலைக்கு வைக்க போறேன். சரி, இப்ப வேற வார வாங்கி யார என்ன செய்ய போறீங்க? என்னங்க? வேற யார வாங்கி என்ன செய்ய போறீங்க? வேற யாரையும் வாங்கி நான் என்ன செய்ய போறேன்? இல்ல தாங்கள் யாரு, எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்கேன். தாங்கள் திருநாமம் என்னவோ? இல்ல தாங்களோட நாமோதயம். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம். லீவு முடிஞ்சு விடுமுறை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறோம். பள்ளிக்கூடம் திறந்த உடனேயே புது மாணவர்களாக இருப்பாங்க. அப்போ உள்ள வணக்கம் சார், வணக்கம் ஐயான்வாங்க. உட்காருங்க மாணவர்களே, உட்காருங்க. எனது பெயர் விஜயன். நான் பட்டதாரி ஆசிரியர். உங்களுக்கு தான் வகுப்பாசிரியர். 9ஆம் வகுப்புக்கு ஏ கிளாஸ். நான் வகுப்பாசிரியர். எனது ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம். அப்படி சொல்லி என்னோட அறிமுகப்படுத்திட்டு, இது என்னோட பெயர், என்னோடது. உங்களுக்கு நான் தான் சமூகத்தில் எடுப்பேன். பட்டதாரி ஆசிரியர், உங்கள் வகுப்பாசிரியர் நான் தான் அப்படி சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு உட்காருங்க. உங்களது பெயர், ஊர் என்னன்னு சொல்லுங்க அப்படி சொல்றதான் நியாயமே. நீங்க ஒரு பெரிய மனுஷனை வழி மறைச்சிட்டு தாங்களை பற்றி அறிமுகப்படுத்தாம நீங்க யாருன்னு கிடையாது. நீங்க பெரிய அந்த அளவுக்கு பெரிய. அப்ப நீங்க பெரிய ஆளா? பெரிய ஆளுன்னு நான் சொல்லலையே. அப்ப நானும் பெரிய ஆளு போக. நீங்க தானே சொன்னீங்க. ஒருத்த வழி மறைச்சிட்டா ஐயா என்ன பெய்கிறது, நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படி சொன்னா ஒரு நல்ல பிள்ளைக்கு அர்த்தம். நான் உங்களை எதுவும் தவறா எது பேசுறேன் சொல்லவே இல்லையே. தவறா எதுவும் சொல்லியிருக்கேனா? தவறா பேசுறீங்க நான் சொல்லவே இல்லையே. இல்ல நீங்க எல்லாம் அப்படி பேசுறீங்க. நான் அப்படி பேச கிடையாது. இருங்க, நான் உங்களை என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? தாங்கள் யார், எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஆமா. உங்களுடைய நாமோதயம் என்னன்னு கேட்டீங்க. மேலோகத்துல இருந்து வந்திருக்கேன். மேலோகத்துல இருந்து வெக்கில வந்திருக்கேன். இங்க பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. பூலோகத்துக்கு வந்திருக்கேன். எதற்காக வந்தீங்க? எதற்காகவா? கலகம் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஏன் கலகம் பண்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? எனக்கு எங்களுமே இடமே கிடையாதுயா. ஏன்? நாங்க அந்த ஈரேழு 11 சென்றால். ஓஹோ. அதல விதல முதல செல்ல மகாதுலன் ஈரேழு 11 செல்லக்கூடிய சுத்தி வரக்கூடியவங்க நாங்க. அப்ப ஈரேழு 14 உலகம் சுத்தி வரக்கூடிய பெரிய மகான். ஆமா. தாங்கள்? ஆமா. தாங்களுடைய பெயர் என்ன? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கணிப்பிரியா கந்தா, கனக பிரியா நாரதா. எனது பெயர் திருநாமம் நாரதர். நாரதர் மகரிஷி. ஆமா. ஐயா, நாரதர் மகரிஷி எங்க இருந்து வந்தீங்க? மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா. உண்மையிலேயே வா? உண்மையிலேயே தான். நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. மேல இருந்து வந்தீங்க? மேல இருந்து வந்திருக்கேன். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். கிடையாது. ஏன் கிடையாது? எதுக்காக சொல்றீங்க? நான் சொல்றேன். நீங்க சொன்னாப்ல நீங்க மேல இருந்து வர கிடையாது. அப்புறம் எங்க இருந்து வந்திருக்கேன்? நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் சொல்லுவேன். சொல்லுங்க. எங்க இருந்து வந்தோம்னு சொல்லுங்க. நான் அந்த பக்கத்துல நிக்கிறது வேணும். சரி. அதுல இருந்து 2 பேருமே வந்தோம். அது வந்து விஜயன் வந்தாரு. சரிங்களா? இது வந்து நாரதர். நாரதர்? ஆமா. நாரதர் கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் இப்ப ஒண்ணும் தோணல. ஏன்? விருப்பம் இல்ல. ஏன்? எனக்கு தோணல, ஆசை இல்ல. அத ஏன்? வெறுத்து போச்சியா? வெறுத்து போச்சா? வெறுத்து போச்சு. இல்ல ஏன் வெறுத்து போச்சு? எனக்கு அதெல்லாம் பிடிக்கலையா, தோணலையா? பிடிக்கலையா? எனக்கு மூணு ஆசையுமே இல்லை. இல்ல பிடிக்கல.
எனக்கு 3 ஆசையே கிடையாதுல. குடிக்கலாட்டி பெட்ரோலை ஊத்த வேண்டியதானே? ஐயோ 3 ஆசையும் இல்ல. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, எந்த ஆசையுமே கிடையாது. அப்படி சொல்லுங்க. ஆமா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? மறையிலே பாத்துட்டேன். எப்படி? இந்த ஆளுக்கு 3மே இல்ல. ஏய் எந்த மூணையா சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க. என்ன வந்தா இப்படியே பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி? இல்ல 3மே இருக்கா இல்லையா? ஐயோ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அந்த ஆசை தான் சொன்னேன். அதத்தான் நானும் சொன்னேன். சரி ஏன்னா ஆளை பார்த்ததே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? 3மே இல்லைன்னு. என்னையா நீ ஒரு மாதிரியா சொல்லினா தடை எதுவும் பாத்தியா? ஐயா மண்ணாசை பொன்னாசை சொல்லக்கூடிய 3 ஆசை 3மே இல்ல. இங்க முகத்தை பார்த்து சொல்லணும். இல்ல அதத்தான் சொல்றேன். ஆமா சுத்தமாவே இல்ல. கொஞ்சம் கூட இல்லையா? அப்ப பூரா அறுத்துட்டேன். ஐயோ வெறுத்துட்டேன்னு சொன்னேன். வெறுத்துட்டு? ஆமா. அப்ப இல்ல உனக்கு இந்த சந்தேகமா இருக்க? என்னையா இல்ல இல்லன்னு இருக்க? நமக்கு என்ன இதுக்கு எதுக்கு வம்பு? நமக்கு வம்புடா பிடிக்காது. சரி நமக்கு என்ன இருந்தா இல்லாட்டி என்ன? என்னையா நீயோ என்னையா சொல்ற? இவ்வளவு ஊருக்குள்ள இப்படி இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன அப்ப கல்யாணம் ஆகல? எனக்கு முன்னொரு காலத்துல ஆயிருந்தது. இல்ல இப்போ ஆக எனக்கு தோணல. தோணல? தோணல. கிளம்பலப்ப என்ன கிளம்பல? ஆர்வம். ஆர்வம் இல்ல. 3மே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ரெண்டு ஆர்வம் கிளம்புவோம். நமக்கு என்ன என்ன நமக்கு என்ன இருந்தா இல்லாட்டி கொஞ்சம் கூட இல்ல. என்னையா நீ எனக்கு தான் அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல. சோ நாராயணா போட்டு கூட இல்லையா? என்னத்தையா நீ எதிர்பார்க்கிற மொத்தத்துக்கு? ஆடா இறைவா. அப்ப முழுக்கட்டின்னு கிடக்கு. என்னையா கிடக்கு? ஆசை. ஆசைதான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. இருந்தா இல்லாட்டி என்ன நமக்கு திரும்ப சொல்ற அப்புறம் முதல்ல இருந்து வர்ற. சரி விடுங்க. இது கோவப்படுறீங்க. கோவப்படலையா? அது உண்மைதான். இது தேவை என்ன? இருந்தா இல்லாட்டி என்ன? ஏன் இப்படி எல்லாம் அப்படி கோவிக்கலாமாயா? சரி இருக்கட்டும். சரி சுத்தமாவே இல்ல. ஆஹா உனக்கு ஆசையா இருக்காயா பாக்கணும்னு? கொஞ்சம் கூட. ஆடா நாராயணா என்னையா கொஞ்சமா கொஞ்சம்? நீ அப்படியே கொஞ்ச ஆள் தானா? யோ என்னையா சொல்ற? சுத்தமாவே வலிச்சுட்ட. நாராயணா நீ அப்படியாவது நினைச்சீங்கன்னா இந்த எல்லாம் அடுத்த வருஷம் எனக்கு எப்படி நாடகம் தருவாங்க? ஏன் சொந்தக்காரங்க யாரெல்லாம் அவங்க முன்னாடி சொன்னீங்கன்னா புற இங்க சமதாரம் இருக்காங்க. அதே 3மே இல்ல. நாராயணா இப்படி போய் சொல்லாம ஐயா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை சொல்லக்கூடிய சொல்லி நீ 3மே இல்ல முடி கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வேற மாதிரியா தோணுது. அதே 3மே இல்ல. நாராயணா நாராயணா அது உங்களுக்கு தான் 3. சரி விடுங்க. கல்யாணம் ஆகல? ஆகல. தோணல. ஆகிறது தோணல. கல்யாணமே ஆகல? ஆகல. பொண்டாட்டி இல்ல? யோ நான் தோணல என்ற அப்புறம் பொண்டாட்டி இல்லன்னா நான் கெட்டி என்ன? அதே பொண்டாட்டி இல்ல இல்ல எனக்கு தோணல. நான் சொல்ல வர முன்னொரு காலத்துல 52 மனைவி கட்டி இருந்தேன். சரி இருக்கட்டு. ஏன் அவசரப்படுற? பொண்டாட்டி இல்ல. யோ உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை? அதுல இருந்தா நல்லாட்டு என்ன? நாள ஆண்டு அனுபவிச்சுட்டேனியா? பப்பாட்டி வச்சிருக்கியா? அட சாமியலோ என்ன பப்பாட்டி தெரியாம? யோ நாங்க இருக்கிற இருப்புக்கு பார்த்தாலே கிட்ட வந்துருவாங்கயா. எங்களுக்கு அதெல்லாம் தோணலைன்னு சொல்லிட்டேல்ல. அதுவும் இல்ல. எது அல்ல? பொண்டாட்டியும் இல்ல. யோ பப்பாட்டியும் இல்ல. புள்ள ஊட்டியாவது இருக்கா? தேவையே இல்லையே. நீங்க எல்லாம் வந்து சாப்பிடுறீங்க. அசைவம் சாப்பிடுறீங்க, சைவம் சாப்பிடுறீங்க, எல்லாம் தண்ணி குடிக்கிறீங்க, எல்லாம் குடிக்கிறீங்க, எல்லாமே வேலை செய்யும். நாங்க காற்றை மட்டுமே சுவாசிக்கிறோங்க. எங்களுக்கு எதுவுமே தோணாது. பார்த்தேன். என்னத பாத்தீங்க? வகுசிய என்னையா பார்த்த? காத்த மட்டும் தான் குடிப்பாராம். ஆமாயா. நம்ம சாப்பிடுவோமா, தண்ணி குடிப்போமா, எல்லாம் அடிப்போமா. ஆமா. ஆனா இவர் காத்த மட்டும் தான் சுவாசிப்பாரா. ஆமா பார்த்தேன் வகுசிய. என்னையா பார்த்த? முதல் ஹோட்டல்ல. அத யார நீ சொல்லிக்கிட்டு இருக்க? 32 புரோட்டா. ஆடா இறைவா நான் புரோட்டாலாம் 4 ஆப்பாயில். சாமியோ எனக்கு ஆப்பாயில பார்த்தாலே பிடிக்காதே. ஒரு சிக்கன் வறுவல். ஏனா மும்பட்டு திண்டு விட்டு காத்த மட்டும் குடிக்கிற. யோ நான் இப்ப நாரதறியா அப்போ 1.5 லிட்டர் தண்ணி மினரல் வாட்டர். இதெல்லாம் என்னையா இப்படி சொல்லலாமாயா? ஒரு நாரதரை பார்த்து நீங்க செய்யக்கூடியது அது புறாமே. சரி விடுங்க. அப்ப இல்ல. ஆட நாராயணா ஏன் இவ்வளவு சங்கடப்படுறியா? என்னதையா சொல்லிட்டு கேளியா? சரி இப்பத்தே ஆகலையா? இதுக்கு முன்னாடி ஆகலையா? இப்ப தோணவே இல்லை எனக்கு.
இல்ல இப்ப தோணல. இப்ப கொஞ்சம் கூட தோணல. முன்னாடி தோணுச்சா? முன்னாடி தான் தோணும். அப்ப எல்லாத்துக்கும் பின்னாடியே தோணும். இல்ல அதுக்கு முன்னாடியே தோணிருச்சா? முன்னாடி தான் எல்லாருக்குமே தோணும். அப்ப முன்னாடி பொண்டாட்டி இருந்துச்சா? முன்னாடி தான் பொண்டாட்டி இருக்கு. அப்புறம் பின்னாடி வச்சுட்டு என்ன பண்றது? இல்ல அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டீங்க. நான் முன்னாடி 52 மனைவி கட்டி இருந்தேன். அட சண்டாளத்தனமே. 60 அது மாதிரி பெண்ணாவும் மாதிரி 60 பிள்ளைகளை பெத்தேன். நான் சொல்றத கோச்சுக்கிற கூடாது. என்னையா கோவிக்கணும்? நாங்கெல்லாம் இந்த புலகத்துல ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு சரி பெரிய உகத்திரியமா இருக்கு. சரி நீங்க 52 பொண்டாட்டி கட்ட விட்டுறீங்களே. 52 பொண்டாட்டி கட்டி என்ன பால் பண்ண வச்சு நடத்த. யோ என்னையா உங்களை அங்க 10 நிமிஷம் எல்லாமே முடிச்சிருமியா? அப்ப 52 பொண்டாட்டி கட்டி இருக்கீங்க. ஆமா. இந்த 52 பொண்டாட்டிக்கு ஆதார் கார்டு வாங்கிருக்கீங்க. எதுக்கு ஆதார் கார்டு? அது இருந்தா இப்ப செல்லுது. அதெல்லாம் ஒண்ணு செல்லத்தை உங்க மாதிரி மனிதர்கள் சொல்லிட்டல்ல. நான் என்ன சொல்றேன், நீ எல்லாம் இந்த வேஷம் போட்டு வரப்படா. எதுக்குயா? 52 நோட்டு கட்டிருக்கீங்க. ஆமா. பேசாம அந்த 52 உண்டாட்டிங்க நம்ம புத்தனந்தல்ல பிரசன்ட்ட சொல்லி யோ சொல்றேன் 100 நாள் வேலை அட்டை வாங்கி தர்றேன். ஏன் அப்படி சொல்ற? படுத்துக்கிட்டே சாப்பிடலாம். ஏன் அப்ப மனைவி கையால சாப்பிடணும்னு அப்படி சொல்றீங்களா? ஏன் அப்படியெல்லாம் சொல்லலாமாயா? சரி நாரதர் மகரிஷி அப்பா பேர் என்ன? அப்பா பெயர் நலவகை யோனி எழுவகை பிறப்பு. ஒரு சாமியார்னா சாமியார் தானே. நான் அப்ப என்னையா ஒண்ணு தவறா சொல்லலையே. பேசிக்கிட்டீங்களா? அப்புறம் 4 வகை நோனின்ற யோனி. என்னது 4 வகை யோனி அப்படின்னு நீங்க யோனின்றீங்களா? ஆமா. உங்க காதுல எப்படி விழுந்துச்சு? நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் நான் என் வாயில இல்ல இல்ல நீங்க நீங்க நோனின்னீங்க. யோனி. யோனி. ஆமா. நானு அதெல்லாம் சொல்ல மாட்டேயா? இல்ல நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொல்லு, நான் திரும்ப சொல்லுங்க. ஏன் சொல்ல வாயால சொல்ல வைக்கிறீங்க? இல்லங்க நான் என்ன சொன்னேனுங்க? அது எனக்கு தெரியாது. அப்ப நீங்க சொன்னது எனக்கு தெரியுது. ஆமா. நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? அதெல்லாம் சொல்லுங்க. எங்க வாயால உச்சரிக்க கூடாதியா? என்னத்த உச்சரிக்க? 4 வகை யோனி. அதே 4 வகை நோனி. பூரா பெண்கள் தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லலாமா? அது வந்து அசிங்க வார்த்தை கிடையாது. ஆமா. தமிழ் வார்த்தை அந்த வார்த்தை தான். நோனினா என்ன? அண்டம். அண்டம். அண்டம்னா பெண் உறுப்பு. பெண் உறுப்புனா இதுதான் நீ நல்லா இந்த புத்தனந்தல்ல விளக்கமாத்து பஸ் வாங்கி போற. அதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த. உனக்கு அடி விழுதலே எனக்கு அடி விழுந்துரும். இப்ப நான் என்ன கேட்டேன் நீங்க கரெக்டா சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? 4 வகை யோனி 7 வகை பிறப்பு 84 லட்சம் ஜீவராசிகள் படைக்கக்கூடியது எனது தந்தை பிரம்மா. போதுமா? இவங்க அப்பா தான் குருமாவா? ஏய் அது இந்த கொரோனா டேல வந்துச்சு குருமானா. இப்பங்கயா பிரம்மா அவருக்கு என்ன வேலை? படைக்கிறது. எந்த படைப்பு? மண் எல்லாத்தையும் உலகத்துல உள்ள ஜீவராசி படைக்கிறங்க அப்பா. அது எத்தனை படைப்பு? அதான் 7 வகை படைப்பு சொன்னேன். அது என்ன படைப்பு? என்ன படைப்புயா? அத வச்ச படைப்பா? யோ படைப்புன்னு சொல்லிட்டேன். படைப்பு. இந்த கல்ல படைச்சது மண்ணை படைச்சது எல்லாமே எங்க அப்பா தான். அப்ப எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா தான். ஆமா. விண்ண படைச்சது யார்? எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. இந்த மக்களை படைச்சது எங்க அப்பா. உங்களை படைச்சது எங்க அப்பா. என் தாய் தந்தையை படைச்சது எங்க அப்பா. ஆடு மாடுகளை படைச்சது எங்க அப்பா. மரம் செடிகளை படைச்சது எங்க அப்பா. இல கொடிகளை படைச்சது எங்க அப்பா. என்ன படைச்சது? எனது தந்தை. உங்க அப்பா என்ன படைக்கிறாரு? போய் உங்க அப்பாட்ட போய் கேளு. இல்ல உங்க அப்பா என்ன படைச்சிருந்தாருன்னு. சரி. எங்க அப்பா என்ன முதுகுத்துறை சந்தைக்கு என்ன கருவாடு வாங்க வந்திருந்தாரு. நீ போய் கேட்டு வாயா. உன்னே மட்டும் இல்ல இங்க உட்கார்ந்து இருக்காங்களே எல்லா பேரையும் படிச்சது எங்க அப்பா தான். இதுல என்ன சந்தேகம்? அப்ப எல்லாத்தையும் படிச்சது. ஆமாயா. அந்த உலகத்துல புல்லு பூண்டுல இருந்து ஓரறிவு ஈரறிவு மூவறிவு 7 அறிவு வர அனைத்து ஜீவராசி படிச்சது என் தந்தை. அப்ப அனைத்தையும் படிச்சது உங்க அப்பா தான். ஆமாயா. சரி நான் கேக்குறேன் அந்த பையனை படைச்சது யாரு? எங்க அப்பா தான் சொல்லி அந்த பையன் என்ன பெரிய விதி விலக்கா? அதையும் உங்க அப்பா தான் இல்ல அந்த உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன ஒண்ணே என்ன அந்த பையன். சரி அம்மா பேரு கலைவாணி. பெரிய கலவாணி. என்னையா சொல்ற? 5 செல்ல தூக்கிட்டு போயிட்டான் தாலி. யாரையா சொல்லிக்கிருக்க? இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து பாக்குற இளைஞர்களா இருக்கு. எத்தனையோ ஒரு அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க காவல் பணி செய்யறாங்க. அவங்க நாவலையில குடி கொடுக்குறது தாய் கலைவாணி. அதை கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருக்கேன். எனத்த மொத்தம் 5 செல்லு காணாம முடியல. 3 செல்லு வச்சுக்கிட்டாப்ல. யாரியா? 2 செல்லு இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாரு. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க? கலைவாணி. கலவாணி. ஏய் காது நான் போய் ஒரு காதை கதை செருட்டு பையில போய் நான் கொண்டு வந்திருக்கேன் பாரு. கலைவாணி. கலைவாணி அப்படி சொல்லணும். உங்க அம்மா ஒரு கலைவாணி. ஆமா கலைவாணி. அப்புறம் என்ன அப்புறம்னா? இந்த கலைவாணி மட்டும் தானா? கலைவாணி தாயா எங்க தந்தை எங்க அம்மா பேர். அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க. என்னன்னு சொல்றாங்க? சரஸ்வதி. ஏய் சரஸ்வதிக்கு ஒரு பேர் சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா பேர்? ஆமா சரஸ்வதி. ஆமா. சரஸ்வதி எங்க இருக்கு? வெள்ள தாமரையில. போங்க நீங்க வேற. என்னையா? இவங்க அம்மா வெள்ள தாமரையில இருக்கா? ஆமாயா. சரஸ்வதி. ஆமா. சரஸ்வதி வெள்ள தாமரை. ஆமா. சும்மா இருங்க.
உங்க அம்மா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கயா இருக்காங்க? நான் வரையில பாத்துட்டே வந்தேன். எங்க என் அம்மாவை யாரும் பார்க்க முடியாதே. உங்க அம்மா என்ன வேலை பார்க்குது? என்ன வேலை பார்க்குறது? இல்லாத கல்வியை குடிக்கக்கூடியவங்க. கல்வியை கொடுக்குதா? ஆமா. கிடையாது. உங்க அம்மா சரஸ்வதி கல்வி கொடுக்கல. சரி. உங்க அம்மா சரஸ்வதி எங்க இருக்கு? எங்க பாத்துட்டு வந்தேன். எங்க பாத்தீங்க? நீங்க வெண்தாமரையில் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. கிடையாது. உங்க அம்மா எங்க இருக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்கயா. உங்க அம்மா முதலுத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல பருத்தி பால் வித்துக்கிட்டு இருக்கு. நீ யாரையா சொல்லிக்கிட்டு இருக்க? யார சொல்ற? அங்க சரஸ்வதியா பார்த்தோம்ல. ஏய் அந்த சரஸ்வதி அது எங்க அத்தாச்சி. அது வந்து அத்தாச்சியா? விஜயனோட அத்தாச்சி. அப்ப அம்மா இல்ல. எங்க அம்மா கலைவாணி. கலைவாணி இது எதுக்கு பாவம் நமக்கு தேவையில்லை. உங்களை திருநாம என்னவோ பாவம் இங்க வந்த சண்டால அப்புறம் உடிச்சு வந்தது. நல்ல மனுஷனியா, நல்ல ஒரு துண்டு கல் விடல. கல் இளையத்தனை உண்டா சட்டிய உடச்சைய சண்டால இப்பயே இந்த வேகம் வேணா வயசுல எத்தனை அடிச்சிருப்ப. சொல்லியா? ஏன் உங்க பேர் என்னையா? என் பேரு வீரத்தேவன். உங்க அப்பா பெயர் வீரத்தேவனா? பேர் வீரத்தேவனா? ஆமாங்க. உங்க அப்பா பெயர் நம்பி. அம்மா பெயர் நங்கே மோகனி. உங்க கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவர்கள் 7 பேரு. சரி, நீங்க எத்தனாவது ஆளு? நான் நடுவுல ஆளு. நடுவுல ஆளா? நடுவுல ரொம்ப சேட்டை உடிச்சாலா கேள்விப்பட்டனே. சாமி, ஆனா என்ன ஒண்ணு, எனக்கு ஒரு பெரிய சிரமம். என்னையா சிரமம் சொல்றீங்க? இருந்தாலும் நமக்கு நம்ம கூட பிறந்த எப்படி எல்லாம் இருக்கப்படாது. என்னையா சொல்லி நான் என்னால என் தந்தையை சொல்லி செய்யணும்யா. 7 பேர்ல. ஆமா. 7 பேர்த்துல நான் தான் நடுப்பையன். சரி. எனக்கு மேல 3. உனக்கு மேல 3. சரி. மேல 3. சரி. கீழே 3. சரி. தவறா நினைச்சுக்கிறாதீங்க. இல்ல நான் சொல்லி முடியும். மூத்தவங்க 3 பேர் மேல. சரி. இளையவங்க 3 பேர் கீழே. சரி. அதுல இந்த இளையவங்க 3 பேர் இருக்கிறாங்க வர. சரி. அதுல ஒரு சுள்ளியா இருக்கான். சரி. அதுல 2 வயசு என்னைக்கு பிறந்தானோ. சரி. மண்டே இப்படி தொங்க போட்டவங்க. ஏயா என்ன ஊமையா? ஊமை கொட்டானா தலை எப்படியே ஆடிட்டு கிடக்காங்க. ஏன் இப்படி சொல்ற? அதுல ஒரு சுள்ளியா. என்னது? அதுல ஒரு சுள்ளியா. சுள்ளியா? அதுல நடுவுலவே. சரி. 1 மணிக்கு எந்திரிக்கிறான். ஏன்? எனக்கு ஓட்ட சாப்பிடலையா அவன்? எனக்கு வடை ஓட்ட வடை வேணும்ன்றியா. முகரையில மிதிக்க வேண்டியதானையா? நான் அத்தாடி 2 அடி தான் அடிச்சேன். செருப்பு அடிக்க வேண்டியதானே? 2 அடி தான் அடிச்சேன். சரி. கைய வச்சு. சரி. சொட்டு 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 கண்ணீரை வடிக்கிறான். ஆவுல போய் அடிக்கலாமா பிள்ளைய போய்? சரி, இப்ப அடிச்சதுமே தண்ணி எப்படி கண்ணீரை விடுறானே. சரி. அப்படி அமைக்கி பாப்போம்னு போட்டு அமுக்குறேன். சரி. பாம்பு மாதிரி நெளியறியான். எதுக்கு அப்படி சொல்ற? பாம்புல பிள்ளைய அடிச்சு அழுக வச்சிருக்கியா? நெளியாதுடா படுற அப்படின்றேன். எது சொன்னாலும் புத்தி இல்ல. அதனால சரி, நீங்க பெரிய மனுஷன். சரி. நல்ல ஒரு மனுஷன். சரி. நான் கூட பிறந்தவங்க. நான் எவ்வளவோ அடிச்சு பார்த்தேன். சரி. கேட்கல. சரி. நீங்க 2 அடி போயாட்டு நான் அடிக்கவா? இல்லங்க. என்ன கரும்பு தானே இது? எனக்கு வேலை. இது எனக்கு வேலையா? நீங்க 2 அடி அடிச்சா எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. உன் தம்பி நீ அடி என்ன பண்ணி எனக்கு என்ன தேவை வந்திருக்கு? நீங்க பெரிய மனுஷன். நான் பெரிய மனுஷன் தான். மேல ஒருத்தர் உன் தம்பி நாதிக்கு அடிக்க இல்ல. உங்க கையினால. என் கையினால நான் இதான் பண்ணிக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்து போ. இல்ல உங்க வாயினால சொல்லி யோசனை. அதுல ஒண்ணும் செய்ய வேணாம். உன் கூட பிறந்த நீங்க 7 பசங்க தானா? வேற பொம்பளை பிள்ளைல எதுவும் கிடையாதா? இருக்கு. யாரு? நாங்கள் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் சரி, பெண்கள் திணைக்காவல் செய்வதும் எங்களுடைய குல வழக்கம். சரி. அப்படி என் தங்கச்சி நாங்க வேட்டைக்கு போன இடத்துல ஒரு வள்ளிக்கிழங்கு எடுத்த கொடியில் அருமையான ஒரு பெண் குழந்தை கண்டெடுத்தோம். தக்க பருவம் வந்திருக்காங்க. சரி. அவங்க காவல்ல இருக்காங்க. அதுக்கு முன்னால கொடி கிடங்குல எடுத்தோம் சொன்னீங்க. அதென்ன பொம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்க? ஆமாங்க. எப்படி என்ன சொல்றீங்க? உண்மைதான். எப்படி பொம்பளை பிள்ளை எப்படி சொல்றீங்க? எல்லாம் அதை பார்த்து. எதை பார்த்தீங்க? எல்லாம் அதுதான். ஏன் பேர் இல்லையா? அதத்தே நீ விளக்கமாலாம் சொல்ல விளக்கம். இன்னார வரை என்ன விளக்கமா கேட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு என்ன விளக்கம் தெரியாதா? என்ன எதை பார்த்து கண்டுபிடிச்சீங்க? அதான் ஏயா எல்லாத்துக்கும் ஒரு உன்னோட பேர் இருக்குல்ல. அதாங்க. என்னையா சொல்ல வர்ற? என்ன பேர்? பேர் இல்லையா? அவன் பேர் இதுக்கே வச்சிருக்கிறது. பேர் சொல்றதா பிள்ளை? அதை பார்த்து தான் தூக்குறேன். எதை பார்த்துன்னு சொன்னேன். அதே யோ ஏன் அதுக்கு அடுத்து வர மாட்டதா? அந்த புள்ளைய பார்த்து தூக்குற. புள்ளைய பார்த்து முகத்தை பார்த்து இல்லங்க. ஒரு கண்ணு இதே
ஒரு கண்ணு ஒரு ஆடு குட்டி ஓடுது. அப்ப குட்டியை பார்த்தோட என்ன குட்டின்னு பாப்போமா இல்லையா? ஆமா. மாதிரி மாடு கண்ணு ஓடுது. அப்ப மாடு என்ன கண்ணு பாப்போமா இல்லையா? அது மாதிரி ஒரு குழந்தை என்ன குழந்தை பார்த்திருப்பீங்கல்ல? அதான் எதை பார்த்துன்னு கேட்டேன். அதாங்க இத ஆம்பளை பிள்ளையா இருந்தா சரி வீர் வீர்னு அழுகும். சரி பீர் பீர்னு போட்டு போட்டு இல்ல இல்ல அவன் கேட்கறியான் பாரு. பீர் பீர்னு அழுகுதான். பீர் பீர்னு இப்ப அழுகுதுடா. போன மாசம் அழுதுச்சு. இன்னைக்கு பூரா கோட்டுன்னு அழுகுது. ஓடா அப்ப வீரமான குழந்தை ஆம்பளை பிள்ளை வீரமா அழுகும் கத்தும். அப்ப 8 வீடுக்கு அங்கிட்டு சத்தம் கேட்கும். அப்பதான் கேட்பாங்க ஏண்டி இருளாயி அவளுக்கு என்னடி பிள்ளை பிறந்திருக்கு? அடி ஆம்பளை பிள்ளையாமடி அதாடி பையவுல இந்த கத்து கத்துது அப்படின்னு. அதே பெண் குழந்தையா இருந்தா அந்த சத்தம் சவுண்ட் கம்மியா இருக்கும். இதுதான் மிகப்பெரிய தவறு. என்ன அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பெற்ற தாய் வயிற்றுக்குள்ள 280 நாள் 280 நாள் 300 நாள் சொல்ல 300 நாள் கிடையாது. 280 நாள் 270 தான் ஒரு தாய்க்கு. அந்த 10 நாள் பார்க்குறோம் அப்படின்னா அந்த முன்னாடி பிறந்ததுன்னா பையன், அதுக்கடுத்து 10 நாளுக்கு அடுத்துனா பொண்ணு. 280 நாள் உள்ள இருக்கும்போது தாயோட சாப்பிட்றது அதோட தொப்புள் கொடிகளை தான் சுவாசிக்கிறது எல்லாமே. அந்த குழந்தை என்னைக்கு பிறந்து இந்த பூமிக்கு வருதோ அந்த இதயம் சுவாசிக்க ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்குது. அதுக்கு மாதிரி அந்த மூடி இருக்கிற இதயம் விரியும் பொழுது அந்த குழந்தையும் அழுகிறது. அதனால மருத்துவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை அழுகெல்லாம் முதல்ல அடிப்பாங்க. எதற்காக? அந்த இதயம் செயல்படுறதுக்காகவே. அதுக்காக சும்மா அழுகிறது கிடையாது. எல்லா ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாமே ஒரே மாதிரி தான் அழுகும். சரி அப்ப அந்த மாதிரி பொம்பளை பழம் சொல்றீங்க. ஆமாங்க. சரி அதுக்கு 2 சத்தம் கிடைச்சதோ. ஒண்ணு என் தங்கை வள்ளி. சரி இன்னொன்னு என் கைவசம் ஒரு குள்ளி. குள்ளியா? அதை சொல்லவே இல்லை சாமி. நான் சொல்றேன் கோவிச்சுக்க கூடாது. என்னையா சொல்றேன்? எது கோவிக்கிறேன்? எல்லாம் கோவிக்க மாட்டேனே. இந்த பிள்ளையத்தை நான் ரொம்ப நாளா விரும்பிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த 1.5 மாசமா நல்லா மல்லாக்கவே படுத்திருந்தா. ஏயா என்ன மல்லாக்க படுத்திருந்தா? பெண்கள் மல்லாக்க தான் படுக்கணுமே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கவுந்தடிச்சு படுக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு சிலர் இந்த பெண்களை அங்கப்பிரசம் கோயிலுக்கு அதெல்லாம் செய்யவே கூடாது. தன்னோட மார்பகம் வந்து பூமியில படக்கூடாது. அதெல்லாம் தெரியாத பெண்களை மற்ற உருண்டு கொடுக்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறே தவறு. எப்பயுமே தன்னோட பெண் அது இருந்துட்டு போகுது. அதெல்லாம் உங்க பேர் தெரியணும் மக்களுக்கு. அதுக்காகத்தான் நான் இப்ப சொல்றேன். சரி இந்த 1.5 மாசம் நல்ல இப்படி மல்லாக்க படுத்திருந்தா எனக்கு தோதா இருந்துச்சு. என்ன தோதா? நீ இதுல இப்ப என்னான்னு தெரியல. இந்த 3 நாளா இப்படி ஒரு சாட்சியா படுத்துக்கிட்டா. ஏன் பக்கவாதமா? நானும் என்னடி இப்படி 1.5 மாசமா நல்லா மல்லாக்கப்படுது. சரி சரி இந்த 3 நாளா ஒரு சாட்சியா படுக்கிற என்னடின்னு. அதெல்லாம் முடியாது. என்னையா முடியாது? இன்னெல்லாம் மல்லாக்க படுக்க முடியாது அப்படின்றா. சரி அதனால நீங்க நல்ல மனுஷன். சரி மேல ஒருத்தர் இந்த புலவத்தை நாடி வந்திருக்கீங்க. ஆமா எங்களை தேடி வந்திருக்கீங்க. ஆமா ஒரு சின்ன உதவி. என்னையா உதவி? சிக்கலியா? அதுக்காக நான் ஏழப்பே கிடையாது. அதுக்காக உங்களை சும்மாவா அனுப்பிட மாட்டேன். என்னால செய்ய முடிய உதவி தானே சொல்றீங்க. ஆமா நிச்சயமா செய்யறேன். சொல்லுங்க. அதுக்காக சும்மா அனுப்ப மாட்டேன். ஒரு 500 ரூபாய் தர்றேன். எது? நீ எதுக்கு எனக்கு சொல்றே கேளுங்க. ஒரு 500 ரூபாய் தர்றேன். சரி இந்த ஒரு சாட்சி கிடக்கிறத கொஞ்சம் மல்லா போயாங்கிட்டு. இந்த ஊர்ல வந்து பார்த்தேன்னா எனக்கு காலையில அவங்க பணம் தருவாங்கயா. நீ போய் 500 என்ன விலையை பார்க்க சொல்ற நீ? சரி வீடு 500 ரூபாய்க்கு ஒத்துக்கிற மாட்டேன்றாரு. சரி ரவுண்ட் 1000. ஒழுங்கு நேரம் நல்லா தான் போய்கிட்டு இருந்த. என்ன நினைச்சீங்க? நாரதரால வேற மாமாவளை பார்க்க நீ ஆளு எப்படி வர சொல்லி செஞ்சு அனுப்புறனியா? அப்படியே குமிக்கி மாதிரி இப்ப வர்றவர் அடியே எனக்கு கொஞ்சம் கூட்டி விட்டாரு. Yeah.
எங்களுக்கெல்லாம் வீட்டியாவும் கொடுக்கு இப்பெல்லாம் அமுக்காத அந்த பிள்ளைய. நீ கட்டி பிடிச்சா எனக்கு மூடு எப்படா? ஏயா இல்ல ஏன் அண்ணா லீவ் கொடுங்க போயிட்டு வந்துடுறேன். எதுக்குடா? நீங்க நானும் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ பண்ணிக்கிட்டே அப்படி ஆயிட்ட. நீ பண்ணிக்கிட்டே எனக்கு யோகம்டா. கட்டி அடிச்சியா? எனக்கு என்னடா மிச்சம் இருக்கு? காலையில கை நிறைய பணம் வாங்குறேன் இல்லன்னு சொல்லல. எனக்கு என்ன மிச்சம்? இப்படியா அந்த பிள்ளைய கட்டி பிடிக்கிறது ஒண்ணுதான்டா. அதுல இன்னொன்னு தெரியுமா? எங்க அப்பன் கோவணம் அவுத்த நேரம் நல்ல நேரத்துல அவுத்திருக்காரு. இப்படி கட்டி பிடிக்கிறோம். கட்டி பிடிச்ச பிரச்சனை இல்ல, கட்டி பிடிச்சிடாத. நம்ம இடத்துக்கு நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். சுவாமி வாங்க. ஒன்னே தூக்குறதுக்கு இன்னும் 3 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடணும் வரும். அப்படிலாம் சொல்லாத. நாய் முழுத்தங்க உருட்ட மாதிரி உருட்டிட்டே அது கிடக்கணும். முடியாதுன்னு சொல்லாத. ஆம்பளை நாய் நக்கித்தான் தீரும், கோழி கொத்தித்தான் தீரும். வீடி 10 மணில இருந்து அணைச்சுதான் பாக்குறேன். ஆனா நறுக்குன்னு கட்டி பிடிக்க முடியல பயிருக்கு. ஆனா உன்னை விட நோத்தா இல்ல இல்ல உன்னை விட நோத்தா சூப்பர். ஏய் ஒரு ஆச்சாரி பிரம்மச்சாரி 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 ஆடி 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 குட்டி நாரதர் பிறக்க போகுது சீக்கிரமாக. இத்தனை வயம் பேசிருக்கேன். எவனாவது ஒருத்தர் நறுக்கு இடிச்சிங்களா? எப்படி குத்துறா? டேய் அண்ணே குத்து எப்படி விழுந்துச்சு? குத்தர்ல ஃபேமஸ் இல்ல. சரியான லம்பாடி முண்டையா இருக்கு. நல்ல முண்டையை பிடிச்சி லம்பாடி முண்டைன்னு சொல்லாத. சாமி நறுக்கு விழுந்துச்சா? குத்து. ரம்பை ஊர்வசி மேனவை விரோதமே எத்தனை நடனங்களை பார்த்திருக்கேன். வேண்டாமா சாமி வேண்டாமா. என்ன போல பொண்ணு அப்படியாவது செய்ய சொல்லுது. முடியாது. நான் கூட பொண்டாட்டிதான் மாசமா இருப்பான்னு நினைச்சேன். கடைசியில் இவ மாசமா இருக்கு பாரு. இந்த ஆள வகுத்த பாருங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சோட கொஞ்சம் கொஞ்சம். ஏய் இவ்வளவு ஒரு பெண் ஒரு அருமையான அந்த முகத்தை பாரியா. நீ இப்படி தேடிட்டே தெரியுடா. நீ நான் நினைச்சேன் அங்க வச்சு பாக்குறேன். மீச குத்துது. இங்க வலுக்கட்டி கிடக்குறீ. போன மாசம் தான் எடுத்தேன். யோ வாயா. எவ்வளவு ஒரு அருமையான பெண்ணு, எவ்வளவு ஒரு நளினமா முக லட்சணமா, எவ்வளவு ஒரு அணையுது. இந்த பொண்ணை போய் எனக்கு அணைச்சு விடுன்றிய. ஒரு வீட்டுல ஆண்மகன் சரியில்லைன்னா அந்த பெண்ணு வந்து தவறாத போவா. நல்ல பெண்ணியா சொல்றத கேளுங்க. சொல்லியா? இதுக்கு ஒரு உலக்க வத்தாது. ஏயா? 2 உலக்க ஓடணும். யோ போதுமன்றபடியே புன் செய் மனம். சாமி வத்த தொத்த பொம்பளையாலே இருந்தாலும் உங்களது நடனம் சிறப்பான நடனம் இருக்குமா? இப்படி இருக்கே. உங்களோட நடனம் சிறப்பா இருந்தது. 5 ரூபாய்க்கு மணி மாலை
உன் கழுத்துக்கு பொருத்தமணி அதாரி ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமணி ஒரு மீனாட்சி பார்த்தால் அவன் கண்ணுக்கு தருணமணி சின்னால பட்டியில கையாக்கி எடுத்து கையால கட்டி விடவா அவன் பெத்த அடி சுத்த அடி ரக்கம்மா உப்போடு முத்து தரவோ அடி என்னடி நெஞ்சில் கொள்கிறடி கண்ணாடி முப்பத்தி மாறு தெய்வான சங்கரத்தில் மல்லிக்குரத்தி நம்ம ததையில இருக்கிறதடி தெய்வான சங்கரத்தில் மல்லிக்குரத்தி நம்ம ததையில இருக்கிறதடி எல்லோரும் மதுரையில் வெள்ளியம்மா தினம் தினம் நடக்கிறதடி அப்பாமல் நான் உன்னை சிறையடிப்பேன் அது ரெண்டாக இருக்கிறதடி என் அம்மா அது சொந்த சரிதம்மா தோடு காலாவத காலச்சு போயா நீ சும்மா இரு. ஆனா உனக்கு ஏய் இருமா எனக்குன்ற எனக்கு முன்னாடி இருந்தாலும் உனக்கு ஒரு எச்சி புத்தி இருக்கு யார் இப்ப யாரையா சொல்லிருக்க ஒரு முடிவு ஏய், சொல்ல அந்த பிள்ளை நீங்க ஒரு சாமியாருக்கு குத்துறாள நீ இருங்க சும்மா கோவம் சும்மா அவதான் இப்படி இப்படின்றாள்ல நீ பின்னாடி இப்படி போகாம நீ இப்படி இப்படின்ற எவ்வளவு ஒரு பொய்ய சொல்றியா அப்படி நான் நினைச்சேன் என்னையா நினைச்சீங்க என் பொண்டாட்டி மண்டையில வச்சிருந்த பூவை காணாமட்டு சரி மண்டையில இருந்த பூ வந்துருச்சு அவ ஏய் முழுங்கிரு 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 போயா சாமி சாமி சிரிச்சு கொப்புச்சா நீ போ அங்க போமா அங்க நான் தான் தொடங்க நீ எதுக்காக ஒண்ணு இல்ல வயல கட்டி விடுறியா சாமி இங்க வா நீ என்ன சொன்ன ஒரு தங்கச்சி அட இருங்க தங்கச்சி கூப்பிடுங்க இங்கிட்டு வாங்க சரி வந்தான்ல ஆமா வந்தான்ல ஆமா. இங்க வாடி இங்க வா போனே இல்ல அந்த ஆள்கிட்ட காசு வாங்கினியா நீ தானே கூட்டிட்டு வந்து விட்ட நீ தானே கூட்டிட்டு வந்து விட்ட காசு நீ தானே வாங்கணும் உண்மைதான் ஆ. ஏய் போ அந்த கம்மாயில போய் குளிச்சிட்டு வா போ இல்ல இல்ல நான் கூட்டிக்கிட்டு வந்து விட்டதெல்லாம் நாங்க ஆ. ஆனா அந்த ஆள் காசு கொடுக்கலையே காசு ஐயோ, எப்படி யாரை நினைச்சீங்க சரி என் தங்கச்சி அண்ணே. தங்கச்சி சொல்லியா அண்ணே எங்க 4 தட்டி குட்டி வாங்கனே நாங்க ஒரு நாளைக்கு இதான் நம்ம போய் உறாம அவன் இப்படி கொண்டாடி அலையிறீங்க உறாம எப்படி ஏய் அண்ணே தங்கச்சி கரெக்டா பேசுங்க உன்கிட்ட இருக்கமா ஒரு பாட்டு
அவனுக்கு அந்த பிள்ளை கெட்டியே பிடிக்க முடியல. அங்க வாரு முண்டை முண்டா மொழி முண்டை ஏய் அவ்வளவுதான் விழுந்துருச்சு இறங்கு. என்ன புரட்டாசி மாசம் நாய் கிடந்த மாதிரி எழுதிட்டு கிடக்கு. சரி அவ்வளவுதான். எருமுண்டை உடைய சங்கத்துல லைட் அந்த பக்கம் ஜூம் பண்ணிடுங்க. காலையில சங்கத்துல கொண்டு கொடுத்துருவோம். இங்க வீடியோ இங்க வீடியோ நடக்குதா? போச்சு போச்சு. அந்த பிள்ளை வேற குண்டி குண்டி ஆட்டுது. அண்ணா கொஞ்சம் கூட பயம் இல்ல. தங்கச்சி வந்திருக்கேன் என்னன்னு கேட்காம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லடா யோசனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? காட்டுக்குள்ள தங்கச்சி விட்டுட்டு வந்தமே என்ன செய்யுது ஏது செய்யுதா அப்படின்னு எங்க அண்ணன் வீரத்தை வேண்டிருக்கேன். எனக்கு என்ன பயம்? பயம்லாம் இல்லடா. நம்ம இடத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஒரு ஆள் வந்திருக்காரா? யாருன்னு அது? அவர் பேரு நாரதா. ஐயே நாரதரா? நாரத மகரிஷியா? நாரத மகரிஷி. அடடடடடா 7-14 லோகம் சொல்லக்கூடியவர். பாத்தீங்களா நம்ம எல்லாம் ஒரு உலகத்துலவே இருக்கோம். அவர் 7-14 லோகம் போயிட்டு வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? நீங்க மட்டும் வரவேற்பு ஆசீர்வாதம் பண்றீங்களா? ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். நீங்க மட்டும் வாங்கினா போதுமா? நானும் வாங்கணுமா இல்லையா? அழைத்து வாருங்கள் சாமியை. சுவாமி இந்நேரத்துல வர்றாரு சாராயம் ஜாராயம் வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். அகிலோடு உண்மை புறவர்கள் சொல்வது இது நாளிலும் அது அருள் வேண்டும். வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும்.
அதனடுத்து கப்பி பசுடு கடும் பசி எடுக்கும் தானே அன்போடு பண்போடு பாசத்தோடு வரவேற்ற பெண்மொழி இந்த வாழ்க்கை குலம் வாழ்க வானார்ந்த பதிமிசை வளர்கின்ற மதிய மண்ணி புகழ்ந்த முடிவிழந்த மகளே தேனார்ந்த தீன்சரசம் திருமாலின் குன்றம் தென்குமரி நட்சூழ் செல்வி காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கனியே கண்ணே கண்மணி அக்கட்புரஞ்சே தேவி ஆனாத நூற்கடலும் அழைத்தது அமிழ்தே அம்மையை சிறுவனது யாருக்களதே உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தல் மீக்களும் நீங்கள் அலைகளா விளையாடுக்கிற அன்னவிற்கே சரணான்களே அப்படின்னு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வரவேற்ற பெண்மொழி நீ வாழ்க நீ வளர்க என்னை பற்றி நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க வாழ்த்து வேண்டும் அல்லவா வரவேற்பு கொடுத்தீங்க. உங்களை பற்றி சகல விஷயம் தெரிந்தாலும் யாரு எங்க இருந்துட்டுலாம் இருந்துட்டு இப்படி வந்திருக்கீங்கன்னு உங்களை பற்றி தெரிஞ்சாலும் உங்களை பற்றி சில விவரங்கள் கேட்கலான்னு இருக்கேன். உங்களை உங்க வாயால சொல்லணும், என் காதால கேட்கணும். உங்களை பத்தி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். சொல்லுவீங்களா வள்ளிநாயகம்? சுவாமி, தாங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது. 7-14 லோகம் செல்லக்கூடியவங்க தாங்கள். உங்களுக்கு தெரியாத எந்த விஷயம் இருக்கா என்ன? நாங்களும் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை. இப்ப பாருங்க, ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னம்னா அதை பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் தன் குழந்தைகள் அப்பா அம்மாண்டு அந்த தத்தி தவளும் அந்த குழந்தை சொற்கள் அப்படி கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அதை எப்படியாவது கேட்கணும், தவறாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளையை பேச விட்டு பார்க்கணும் அப்படின்றது பெத்தவங்களோட கடமையா இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டியது பிள்ளையோட கடமை. அந்த மாதிரி நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, கேளுங்கள். தெரிந்தவற்றை கூறுகிறேன், தெரியாதவற்றை தாங்களை போன்ற பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. அருமையான ஒரு பேச்சு. ஏன் அப்படின்னா ஒரு சில வழியில பாத்தீங்கன்னா எனக்கு கேட்கணுமான்னு சொல்லி எடுத்தோடனே ஒரு கேள்வி போடுவாங்க. நல்ல ஒரு அடைய பேச்சு. சுவாமி கேளுங்கள்,
தெரிந்தா சொல்கிறேன், தெரியலடா தாங்களும் கேட்டு சொல்கிறேன் சொல்றீங்க மத்தியில. அதுல தான் நீங்க வளரணும். ஒரு மனிதனை பார்த்தா அப்படின்னா விட்டு கொடுத்த கெட்டு போவதில்லை, கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில்லை. அந்த தன்மையிலே உங்களை பத்தி கதை